அதாவது இறுதியாக தொடர்ச்சியா சொன்னேன் பாத்தீங்களா, வரிசையா இரண்டாம் உலக போர் ஒரு சைடு, போஸோட தோல்வி ஒரு சைடு, காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வெளியேறியக்கம் ஒரு சைடு, இன்னொரு சைடு ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட்னு சொல்லிட்டு இந்த கடல் படையில வேலை செய்யறவங்க நம்ம எல்லாம் ஒரு போராட்டம் செய்வாங்க, அது ஒரு தனி சைடு. இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் 1900 இரண்டாம் உலக போர் சமயத்துல. ஸோ அதோட இறுதி 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயங்காலம், ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயங்காலம் 1947 இந்தியா முழுவதும் ரெடி ஆயிடுவாங்க. விடிஞ்சா சுதந்திரம். அவ்வளோ 250 வருஷம் பிரிட்டிஷோட அந்த கொடுமை, ரத்தம், அவ்வளோ பேரோட போராட்டம், கடைசி கட்டம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயங்காலம் எல்லா பட்டாசு வாங்கிடுவாங்க. ஊரே பட்டாசு, இந்தியா முழுவதும் ஜொலிக்கும், பட்டாசு வெடிக்கும், நைட்டு ஃபுல்லா வெடிக்கும், நைட்டு ஃபுல்லா எல்லா இந்தியாவில் எல்லா மக்களும் நைட்டு தூங்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்க்கக்கூடியது என்னன்னா 1947 ஆகஸ்ட் 14 நைட்டு 12 மணி கிளாக்ல அந்த 12 மணி எப்ப ஆகுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த 12 மணி எப்ப, அந்த சமயத்தில் அரசியல் நிர்ணய சபை ஒண்ணு கூடிடுவாங்க. நேரு வந்து ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் பேசுவாரு. உலகமே தூங்கி கொண்டு இருக்கிறது, இந்தியா விழித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நேரு பேசுவாரு. அப்ப ராஜேந்திர பிரசாத் சொல்லுவார், அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத் சொல்லுவார், கரெக்டா வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா அமைதியா இருங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்ட்டு. இந்தியா முழுவதும் அமைதியா இருக்கும். எல்லாமே அந்த கிளாக்ல 12 மணியை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. 12 மணி அரசியல் நிர்ணய சபையில எதிர்பார்ப்பாங்க. கரெக்டா செகண்ட் ஓடிட்டே இருக்கும். அந்த 12 ஆகத்துக்கு அந்த 30 செகண்ட் டக் டக்குன்னு ஓடும். மணி 12 ஆகும். அரசியல் நிர்ணய சபையில எல்லாமே எந்திரிச்சு வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு கத்துவாங்க. இந்தியாவே கொண்டாடும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு.